வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேசுவோன்னா அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரியுமே அப்படியே விளக்கு அப்படியே தியாகம் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க நேற்று. கொரிய பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் பேசின ஆடியோமே சில ஸ்க்ரீன்ஷாட்டு நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஏமாற்று தம்பதிகளை பற்றி நான் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஒரு பாக்கெட் 15 இருக்குங்களா? அந்த நாய் அதையே தெரியாத அவன் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு அவன் புள்ள அழுது வாங்கிட்டு போச்சு. ஆமாங்க சொல்லி கொடுத்து குழந்தை எடுத்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து முதல் தடவை. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் அம்மாவை கூட்டிட்டு வந்ததுங்க. அந்த வீடியோ போட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுத்து போட்டுதுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் நிக்கும் போது வீடியோ எடுத்து நமக்கு தெரியாதுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன சொன்னா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, நிறுத்திட்டாங்கன்னு. நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவன் வாட்ஸ்அப்ல கேட்கறவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லி போட்டு யூடியூப்ல நம்ம பேட்டி போட்டுட்டு இருக்கான். அதே பெரிய அயோக்கியத்தனம். போட்டு இந்த வேலையில பண்ணக்கூடாது. அப்புறம் நான் சொல்லி போட்டேன், எங்களுக்கு விளம்பரம் வேண்டிய அவசியம் இல்லப்பா, மக்கள் தானுங்க இதுக்கு வருவாங்க, அது தெரியுங்க. அப்புறம் அவங்ககிட்ட இதையும் சொல்லி காட்டினேன், இதே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிற இடம், கன்சல்டிங் ஃப்ரீ, குழந்தைங்கன்னா ஃப்ரீ, சாம்பிள் ஃப்ரீ, கேன்சர் கேர் அதான் ட்ரீட்மெண்ட் தான், அவருக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அத்தனை விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருட்டு பயல அப்படி பாத்துக்கலாம். டைம் வந்தா பாருங்க சார். இது ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா இது நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் தானே. நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பர் விடுங்குது. சரிங்க ஆச்சுங்களா. இது இந்தியா பூரா இருக்குது, நீங்க நினைக்குமே தமிழ்நாட்டுல இல்ல. அதான் இந்தியா பூரா நிறைய கம்பெனி வச்சு பண்றாங்க. பெரிய கம்பெனி அது. அதான் அவங்க 60 ப்ராடக்ட் தயார் பண்றாங்க, 1-2 இல்ல, இதுதான் இல்ல. அதான் இப்ப இன்னைக்கு கூட காலையில பேசினாங்க, எங்க இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து. இந்த கஞ்சா அபனி கேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆமாங்க, அதுக்கு மருந்து தயார் பண்ணிருக்க அனுப்பிச்சு வைக்கிறேன் இருக்காங்க. அது ஸ்மோக் பண்றது நிறுத்தருக்கு. அந்த மாதிரி சாதாரண கம்பெனி நினைச்சாதீங்க, மிகப்பெரிய கம்பெனி. அந்த நாய் பேருக்கு எடுத்தானே இவனுக்கு கொடுக்காதுட்டா போதும், இவனை எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாங்க, அதுதான் எனக்கு அங்க மலேசியால இருந்து வருது, அங்க இருந்து வருதுன்னா சொல்ற அப்படியாமா. அந்த புள்ள ரெக்கார்டிங் வேணா உங்களுக்கு அனுப்புற பாருங்க. சரி சரி. அந்த புள்ள எப்படி ஏமாத்திருக்கா பாருங்க. சென்னையில 12,000 ரூபாய் ஆமாங்க இந்த மருந்து கொடுத்து. அது வீட்டுக்காரர் திறந்தவே இல்லையா? இல்ல, எத்தனை பாக்கெட் கொடுத்தாப்லீங்களா? ஒரு பாக்கெட் தான் கொடுத்தா அப்படியாமாங்க. 2 நாள் சாப்பிட்டா அப்படியாமா? எல்லாம் ஒண்ணு வராது, ஒண்ணுல எல்லாம் தெரியாதுங்க, ரிசல்ட் தெரியாது. இலவசம் என்னங்கிற அப்படியாமா? நான் 45 நாள்ல சாப்பிட்டு நான் தெளிவாயிட்டேன். தண்ணி போட்டு ஏகப்பட்ட வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ரொம்ப யூடியூப்ல ப்ராப்ளம். இப்போ கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல. அது வேற இதுங்க, பொய்யா இருக்குங்க. அப்படி என்ன இருக்கு? இல்லை, அவன் ஒன்றும் டேலண்டான ஆளாடு தெரியலையே. டேலண்டான இல்லைங்க, சும்மா அவர் ஒரு குருட்டு அசிஸ்டமாக அடிச்சிருச்சுங்க. அதான் ஒரு டிரைவர் தான், அவன் ஏதோ வேன் ஓட்டிட்டு இருந்து போனா. இல்லைங்க, எந்த வேலைக்கு போறது இல்லைங்க. இந்த யூடியூப் போட சரி 4 சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்க. கிட்டத்தட்ட அந்த டாக்டரோட ஆடியோ கேட்டிருப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்துருப்பீங்க. முதல்ல டாக்டரோட ஆடியோவுக்கு வரலாங்க. டாக்டர் என்னங்கிறாருங்க, இவன் மறுபடியும் இந்த மருந்து சாப்பிட்டு ஃபுல்லாக போதை போட்டு சுற்றிட்டு இருந்தா அந்த பொய்காரி அழுது வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் இவன் மேலே திருப்பூர் பொள்ளாச்சியில நிறைய பேர் புகார் சொன்னாங்க. இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ எடுத்ததே டாக்டருக்கு தெரியாது அப்படிங்கிறது. இவங்க என்னங்கிறாங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டு எங்கள் மாமா திருந்திட்டான்ட்டு பச்சை பொய் பேசுகிறா அந்த பொய்காரி, திருட்டு மயில், அழுக்கு மயில். ஆனால் இந்த மருந்து எங்கே வாங்குறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம். அப்புறம் அந்த பொய்காரிக்கு கோபம் வந்துருச்சாட்டுக்குது. ஐயோ, மருந்து நம்மளுக்கு திரும்பி வந்துருச்சு. மருந்து திரும்பி வரலிங்க. நிறைய பேர் பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. அதனால் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொரியர் வந்தால் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் திருப்பி வாங்கலை. அவ்வளவு ஒரு 1ஆம் நம்பர்
மோசடி தம்பதிகள் தான் இவங்க. நிறைய பேர் ஒருத்தர் கேட்டுக்கிற இந்த மருந்து இப்போ வேஸ்ட்டுங்க, இந்த மருந்து 45 நாள் சாப்பிட்டாலுமே இந்த மறுபடியும் போய் குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் 2 டேப்லெட்டு நான் போட்டேன், இப்போ குடிக்கிறது இல்லைன்னா. ஆனால் இவங்க 1ஆம் நம்பர் ஃப்ராடு. என்ன எவ்வளோ ஒரு மோசடி, எப்படியெல்லாம் தகுடுத்துட்டா வேலை மக்களை திணிக்கிறாங்க. இதில் வேறு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிக்கிறா. இவன் வந்து அந்த மருந்தோட பேரை காட்ட சொல்லுங்க. நான் மருந்தோட போட்டிருக்கிற மருந்து பேர் கிட்ட சுராதி, அதாவது அந்த மருந்தோட பேர், இந்த மருந்தோட பேர் பேர் போட சொல்லுங்கள். இந்த மருந்தோட விலையை போட சொல்லுங்கள். அந்த குழந்தை அந்த இந்த காலில் மிதிச்சுட்டே போகுது, அதையும் பேக் பண்ணி வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழுக்கு ஃபேமிலியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த பொய்காரிக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. அத்தனை பேர்த்தை ஏமாத்துறாமோ வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்களாம்மா. எத்தனை பேர் வாழ்ந்துட்டாங்க? எத்தனை பேர் வாழல, இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருப்பான். அதாவது இந்த மருந்து வாங்கினா 1ஆம் நம்பர் அடி முட்டாளாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் கமெண்டில் சொல்லாங்க, அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பா. டெலீட் பண்ணியாச்சு. இந்த கமெண்ட்டை இவனோட சேனல்லே இப்போ இருக்காது. நான் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை இவன் சேனல் இருக்காது. என்ன காரணம்னா, ஏன்னா மருந்து பிஸ்னஸ் போக முடியல. ஒருத்தன் கேட்டுக்கிறா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டுக்கிறா. அதுக்கு செத்த 1000 வித்திய பிஸ்னஸ் அப்படிங்கிறா. இவன் என்ன படிச்சிருக்கிறா? 10வது ஃபெயிலு. 2 பேர் 10வது ஃபெயிலு. எந்த விதமான நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன். ஒரு ஜிஎஸ்டி கிடையாது, ஒரு லைசன்ஸ் கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 10க்கு 10 பெட்ரூமில் உட்காந்துட்டு மருந்து சேல்ஸ் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த பொய்கறி சொல்கிறாங்க, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா குடிக்கவே மாட்டீங்க. உலகத்தில் இந்த மருந்து சாப்பிட்டு பல பேர் திருந்தி புனிதர்களாக மாறியிருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த மருந்து சாப்பிட்டு மறுபடி குடிச்சிட்டு டாக்டரு கிட்ட நான் அழுது வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இவங்களோட பித்தலாட்டங்கள். நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு உண்மையாக இருங்க. இந்த மருந்து வாங்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மருந்து வாங்குற கணவருக்கு தெரியாமல் பால்லையுமே மோர்லேயுமே தேன்லேயுமே கலந்து கொடுத்து கையோ காலோ பிக்ஸ் வந்துருச்சுன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. டாக்டரோட அனுமதி பெற்று வாங்குங்க. நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே அந்த பில்லை பார்க்குறீங்க, விலையை பார்க்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் இவங்கிட்ட எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இப்போ எப்படி போய் மருந்து வாங்குறீங்க? மருந்து வாங்கிட்டு நிறைய பேர் ஃபிக்ஸ் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, கை கால் வீக்கம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்திருக்குது, ஃபிக்ஸ் வந்துருக்குதுங்க. அந்த சங்கீதாங்கிற பெண்ணு ஃபிக்ஸ் வந்திருக்குது, அவங்க அண்ணனுக்கு வந்திருக்கு, மாமாவுக்கு வந்திருக்குது. அதுக்கு இந்த போதைக்காரனுமே பொய்கரியுமே போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கிறாங்க. அதை நீ சொல்லக்கூடாது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ வந்துருச்சு, நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டாங்களாம்மா. முதலமைச்சர் விஜய் ஒன்று பண்ணோன்னு இவர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு புனிதமாக மாறிடு. நான் ஆல்ரெடி 2 லிங்க் அவரோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பியாச்சு. இந்த போதைக்காரனுமே பொய்கரியுமே விரைவில் பிடிபடுவார்கள். மக்களை காப்பாற்றுறங்கிற பேரில் நல்லா சொத்து குவிச்சு விரைவில் வீடு வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். அது விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு லைவ் வீடியோவில் சொல்கிறாரு, எனக்கு வீடியோ போடுறதுக்கே பிடிக்கலிங்க, என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, கண்டென்ட்டெல்லாம் நிறைய இருக்குது, வீடியோ போடுறதுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல தெரியுமா? மருந்து கொள்ளையில் லட்சக்கணக்கான வருமானம் வந்துருச்சு, இனி எதுக்கு வீடியோ போடுறோன்னு. நான் வீடியோ போட்டால் தான் 10,000 வியூஸ் 10,000 5000 வியூஸ் போகும். இன்னும் ஒரு $4 $5 வரும், 5 9 450 ரூபாய்க்கு எதுக்கு போய் சம்பாதிச்சுட்டு நாம் ஒரு மருந்தை விற்றா 2000 3000 4000 5000 கொள்ளையடிக்கல. அதனால தான் வீடியோ போடல. இந்த ஆளுக்கிட்ட போய் நீங்கள் வீடியோ போடுறீங்க கேட்குறீங்க பாருங்க. ஏன் வீடியோ போடல? இவருக்கு ஏது காசு? வீடியோ போடுறதில்ல. எப்படி மளிகை சாமானம் வீட்டு வாடகையில் கொடுக்குறாரு. மொத்தத்தில் இவர்கிட்ட மருந்து வாங்காதீங்க. 1ஆம் நம்பர் மோசடி தம்பதிகள் ஏமாந்து